இதை உடச்சிட்டு இதுக்கு மேலே உக்காந்துச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. சின்னதாக வேலை காட்டும். பட் இதை உடச்சிடுச்சுன்னா திருப்பி 3 விக்கு வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் சைடு அந்த ஹையை பிரேக் ஆகி நல்லா க்ளீனாக மேலே வரணும். 60 ருபீஸ்க்கு மேலே நல்லா ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் வரணும், விக் இல்லாத. எஸ், இப்போ வருது. ஓகே, எல்லா கேண்டலும் கொஞ்சம் கீழே இறங்கி தான் போகுது. நிஃப்டி மட்டும் தான் போகுது. அது ஒரு என்ட்ரி கொடுங்க. கால் சைட் இன்னும் பேங்க் நிஃப்டி கொடுக்கல ப்ராஃபிட்டு. ட்ரையல் பண்ணுங்க, அப்படியே ரீட்டைன் பண்ணுங்க ட்ரேடை. 60 ருபீஸ் ஸ்டாப் லாஸ். சொல்லும் போது எக்ஸிட் பண்ணிடணும். 2340 ஸ்பாட் எக்ஸிட்டு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணணும். இதுக்கு மேலே ரிஜெக்ஷன் இருக்கு. இங்கே தொடும் போது வந்துருங்க வெளியில். ஸ்பாட்டில் வச்சுக்கிறேன் பாருங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மூவ்மெண்ட் இருக்கு, இல்லைன்னா வெளியே வந்துருங்க. இது பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு மூவ்மெண்ட். எடுக்காதவங்க திருப்பி எடுக்கலாம். இது பிரேக் ஆனா எஸ், இது பிரேக் ஆச்சுன்னா எடுக்காதவங்க திருப்பி எடுக்கலாம். retain in the trade. இருபத்தி 39 34 37 38 எக்ஸிட் சொல்லும் போது எக்ஸிட் பண்ணிடணும். இன்னும் இருக்க மூமெண்ட்டு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மேலே வச்சுடுங்க, என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே வைங்க. மூமெண்ட் இருக்குது அதில். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே வச்சுடுங்க. இன்னும் பேங்க் நிஃப்டி ஜாயின் பண்ணல, பண்ணால் இன்னும் மூமெண்ட் இருக்குது இதில். 39 40 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, இன்னும் இருக்குது இதில். எஸ், இன்னும் நல்லா வரும். 40 பாயிண்ட்ஸ் ட்ரையல் பண்ணி என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸை. ஏன்னா இன்றைக்கும் வந்து கால் சைடு தான் பிளான் இருக்குது, அதனால் இதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், கால் சைடு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த புட் சைட் பெருசாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க இப்போதைக்கு. ஆஸ் ஆன் 9:13 ஒரு 9:15 ஓப்பன் ஆகட்டும், பார்க்கலாம். பட் இப்போதைக்கு புட் சைட் போச்சுன்னா கூட பார்க்காதீங்க, ஏன்னா அது எப்போ வேணால் சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா பெரிய பெரிய சப்போர்ட்டில் வெளியே வந்துக்குது. ஸோ இன்றைக்கும் நம்ம கால் சைடு மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் கரெக்டாக கொடுத்துச்சுன்னா 23,150 இஸ் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கிற லைனில் சப்போர்ட் எடுக்கும். 154ல் சப்போர்ட் எடுத்து கொஞ்ச நேரம் கீழே மேலே போகும். இங்கேருந்தே மேலே போயிடுச்சுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வில் வெயிட். ஸோ இஸ் இட் கிளியர் நவ்? 117க்கு மேலே சப்போர்ட் எடுக்கணும் கால் புட் சைடுக்கு. 161க்கு மேலே 161க்கு மேலே கால் சைடு, 117க்கு மேலே புட் சைடு. ஸோ இது வந்து ஸ்கேல்பிங் இருக்கும். 163 to 201 சின்ன ஸ்கேல்பிங். $147 பிரேக் ஆச்சுன்னா ஒரு ட்ரேட் பார்க்கலாம்.
இதை பர்ஃபெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கணும்னா இங்கே எக்ஸிட் பண்ணணும் 147ல் திருப்பி ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒரு என்ட்ரி கொடுங்க, கரெக்டாக இங்கே எக்ஸிட் ஆகிடணும் 147ல் 147 கரெக்டாக எக்ஸிட் ஆகிடணும். ஸ்டாப் லாஸு பிரேக் ஆச்சுன்னா பெருசாக பிரேக் ஆகும், அதுக்காக தான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். ரிஸ்க் இருக்குது, ஆனால் டார்கெட் பெருசாக இருக்கும். 147 ஸ்டாப் லாஸ், அதை கரெக்டாக எக்ஸிட் பண்ணுறவங்க பண்ணணும். போச்சுன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. மேலே போயிடும், க்ரீன் ஆகிடும், க்ரீனாக மாறிடும். க்ரீனாக மாறிடும், இது தைரியமாக இருங்க. 147 தொட்டால் உடனே எக்ஸிட்டு, திருப்பி இங்கேருந்து தான் மேலே போவான்னா. இது புரியுறவங்க 1-2 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 147ன்றது ஒரு 5, 145, 146 கூட வச்சுக்கலாம். பட் இங்கேருந்து இப்போ ஒரு க்ரீன் மூமெண்ட் ரெடி ஆகணும், ரெடி ஆகிடும் இது. ஓகே, நம்ம போயிடும் மேலே அது. ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் நாட் சப்போர்ட்டிங். நிஃப்டி நல்லாயிருக்கு. 23,200 மேலே உட்காந்துருக்கு. இந்த 147 அங்கேயே இருக்கட்டும், இது தொட்டுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடில் இருக்கலாம். பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ரிவர்சல் வருது. நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே போகிறதுக்கு. பியூட்டிஃபுல். என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கோங்க. $16 பாயிண்ட்ஸ். இன்னும் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்ட்டியில் ஜாயின் பண்ண போது மூவ்மெண்ட் இன்னும் பெருசாக இருக்கும். ட்ரையல் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே நல்ல ப்ராஃபிட் இருக்க போகுது. இன்னும் ஒரு 5-10 பாயிண்ட்டுக்கு மேலே அது வாய்ப்பு இருக்குது. ரீட்டைன் பண்ணுங்க. 155 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை 155ல் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சாலும் சரி, சிஸ்டமில் வச்சாலும் சரி. இங்கே வந்து தான் எக்ஸிட். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் தான் எக்ஸிட் பண்ணணும். இன்றைக்கி பாயிண்ட் இருக்குது, பெருசாக கேப்சர் பண்ணுங்க. எஸ், வந்துடுச்சு. இப்போது சரியான மூமெண்ட் வரும். இப்போது இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் லைட் போகணும். ட்ரையல் பண்ணிக்கோங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 155. 17 பாயிண்ட் வந்துக்குது. இன்னும் பெரிய பாயிண்ட் வரப்போகுது. ரீட்டைன் பண்ணுங்க, வெளியே வர வேணாம். 18 ஒரு இன்னும் இருக்குது நல்ல பாயிண்ட்ஸ். டோன்ட் வரி, இன்றைக்கி நல்ல டார்கெட் தான் நம்மளுக்கு. 19, 20 பாயிண்ட் வந்துச்சு. ட்ரையல் பண்ணுங்க, விடாதீங்க. ஸோ 155 இஸ் அ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஆகுது.
திருப்பி மேலே போவோம். மேலே போயிடும், அது வெயிட் பண்ணுங்க. 155 வந்தாக்கா கொடுத்துருங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட், இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். மைண்டில் வச்சுக்கோங்க, பேராசைப்படக்கூடாது. நம்ம டார்கெட் 155 தான், அது வந்துடுச்சு. இது எக்ஸ்ட்ரா வருது. சின்ன கேபிட்டல் ஆசையாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடுங்க, தப்பு கிடையாது. பட் பெருசாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன லாட்டில் ட்ரையல் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு ட்ரேடு பெருசாக பிடிச்சாதான் அது சந்தோஷம் இருக்கும். எஸ், மேலே போயிடும், அது வெயிட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தொல்லை கொடுக்குது. நிஃப்டி இஸ் குட். நிஃப்டி நல்லா இருக்கு, சப்போர்ட் மேலே அழகாக உட்காந்துருக்குது. சரி, டைம் எடுத்துச்சுன்னா வெளியே வந்துருங்க, டோன்ட் வேஸ்ட். ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு டைம் அண்ட் வால்யூம் தான் காசு. பேங்க் நிஃப்டி ரொம்ப பயங்கரமாக கீழே போகுது. ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அது ரிஜெக்ஷன் ஆகலைன்னா இதை சேர்த்து இழுத்து 155 ஒரு இது கொடுத்துருக்குறேன். சின்ன லாட்கிறவங்க மட்டும் இதை போட்டு வச்சுக்கோங்க. 155ல ரிஸ்காக இருந்துச்சுன்னா வெளியே வந்துருங்க. 155 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். திருப்பி மேலே போகுது, சப்போர்ட் எடுத்துச்சு. $26. இந்த ட்ரையலுக்கெல்லாம் 1-2 லாட் வச்சா தான் தைரியமாக இருக்க முடியும். லாட் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். பவர் ஆஃப் ட்ரையலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரையலிங்கில் தான் நம்மளுக்கு காசு. ஸோ காலையில் நம்ம பிளான் பண்ணது கால் சைடில், அந்த கால் சைடுக்கு வெயிட் பண்ணோம், டார்கெட் பிளான் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் வெரி வெல். ஒரே ட்ரேடு பண்ணால் கூட ஒழுங்காக பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம். 32 பாயிண்ட்ஸ். இன்னும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வரல நம்மளுக்கு அடிக்கும், அது புரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இஸ் 162. 162 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கேட்ச் பண்ணணும் பாயிண்ட், அப்போ தான் பெருசாக பிடிக்க முடியும். அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 2. $34 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. ஸோ இதில் எல்லாமே கேப்சர் பண்ணணும்ல. 10 பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணால் பர் டே மோர் தென் எனஃப். ஒரு 3 to 5% ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஃப்ரைடே நம்ம ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் தெரில, கஷ்டம், ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்று லாட் சைஸ் சின்னதாக போட்டவங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க. 35 பாயிண்ட்ஸ். இது இன்னும் 2 ஹை பிரேக் ஆகுது, இன்னும் சூப்பராக பிரேக் ஆகுது. ஸோ 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டும் வர மாதிரி இருக்குது. டைம் ஃப்ரேம் டக் டக்குன்னு மாற்றி பார்த்துனே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ஒரு டைம் ஃப்ரேமில் தெரியாத விஷயம் இன்னொரு டைம் ஃப்ரேமில் காட்டும். ஓகே, மேலே இருக்கு மூமெண்ட்டு, க்ரீனாக மாறிடும். இது க்ரீனாக மாறிடும், வெயிட் பண்ணுங்க. இது ஒரு லெவல். இதை பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு புது சப்போர்ட். இதை உடச்சிட்டு இதுக்கு மேலே உக்காந்துச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. சின்னதாக வேலை காட்டும். பட் இதை உடச்சிடுச்சுன்னா திருப்பி பழைய மாதிரியே இது கண்டினியூ ஆகும். இது உடையிட்டோம், இந்த இடத்துல கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். இதை உடச்சிடுச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் இஸ் தேர். 37 சூப்பர், 38 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் பவர் ஆஃப் ட்ரைலிங். அதாவது நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு காசு ஒரு 155 போதும், 162 போதும்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு 38 பாயிண்ட்லாம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நான் உள்ளே வந்தோடனே க்ரீன் கேண்டல் பார்த்த உடனே டக்குன்னு வருவேன் டக்குன்னு போவேன்னா வெறும் ப்ரோக்கரேஜ் தான் போவோம், புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் இன் அ வைல் இதே மாதிரி டெய்லி ட்ரேட் கிடைக்கன்னா அது கிடைக்காது. இன்றைக்கி கிடைக்குது, நம்மளுக்கு கரெக்டாக செட்டப்பில் பிளான் பண்ணோம், காலையில் உள்ளே வரும்போது இது கிடச்சிச்சு, வி ஆர் டார்கெட்டிங் இட் அவுட். டெய்லி இதே மாதிரி பண்ணணும்னா ஆகாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாருமே இறங்கும்னு நினச்சாங்க, அதை பிளான் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஸ்டாப் லாஸ் மேலே வச்சு ஷார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. சரி, கொஞ்சம் லெஸ் நாலேஜோட வர பிகினர் வித் மணி வரும்போது இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். இன்னும் இருக்குது ஒரு சின்ன ரிவர்சல். See 174 எக்ஸிட் பண்ணிக்கோங்க. 174 you can exit 174 வந்தால் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அது ஒரு சப்போர்ட், லாஸ்ட் சப்போர்ட், அது உடச்சிச்சுன்னா வெளியே வந்துடணும். இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே, இது தொட்டுச்சுன்னா வெளியே வந்துடுங்க. 174 இது தொடாத வரைக்கும் யூ கேன் பி இன் த ட்ரேட். நம்ம லெவல் உடையில பாருங்கள், இங்கே ஸ்பாட்டில் 23,265 இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். இது மேலே சப்போர்ட் எடுக்கும் திருப்பியும். கொஞ்சம் பேங்க் நிஃப்டி தொல்லை, இப்போ நிஃப்டி தொல்லை கொடுக்குது. பேங்க் நிஃப்டி ஓகே, சம்வாட் 60% பேங்க் நிஃப்டி ஓகே. நிஃப்டி மட்டும் கொஞ்சம் தொல்லை கொடுத்துச்சு, அதுவும் சரியாக போச்சு இப்போ. ஸோ இது மாதிரி ஒரு லெவல்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணணும், எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ டெய்லி இதே மாதிரி லைவ் ட்ரேடில் ஜாயின் பண்ணோன்னா யூ கேன் ஜாயின் த எலைட் குரூப். புதுசாக டெய்லி லைவ் ட்ரேட் ஜாயின் பண்ணணும். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 15 minutes ப்ரஷ்அப் கிளாஸ் கொடுத்துட்டு, ஸோ வி ஸ்டார்ட் அட் அரௌண்ட் 9:15. இன்றைக்கி 9:45-49க்கு முடிஞ்சிச்சு. ஒரு 10:30க்கெல்லாம் முடிச்சிடுவோம். ஸோ லைவ் ட்ரேடில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை கால் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் 3 to 5% பாசிபிலிட்டி இருக்கான்னு மெசேஜ் போட்டு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்படுது, எப்படி இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எப்படி ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணணும், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார், ஜஸ்ட் ஐ ஹேவ் அ லேப்டாப் அண்ட் ஐ வாண்ட் டு லேர்ன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸும் ஆர்கனைஸ் பண்ணலாம். 3-4 months உங்களுக்கு மென்டரிங்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்போம். ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.